ஹாய், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, February 2024 கேட்ட ஒரு கொஷின். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின், ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண கொஷின். எஜுகேஷன் அப்படின்ற வேர்டை வந்து இப்படி கோட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ ஸ்கூலில் எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து அவங்க கொடுத்த கோடு எழுதிக்கலாம். FCWADQMKS. இங்கே பாருங்களேன், இதில் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர லெட்டர்ஸாக இருக்கு. ஸோ ஈக்கு அடுத்து எஃப், ஸோ யூக்கு அடுத்து VW அப்படி தான் போகுது. ஸோ இதே மாதிரி ஏக்கு அடுத்தும் BCD அப்படி தான் போகுது. ஸோ அப்போது 1 3 5 7 9. ஸோ இங்கெல்லாம் நெக்ஸ்ட் லெட்டர்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஈவன் பிளேசஸில் டிக்கு முன்னாடி தான் சி வரும், சிக்கு முன்னாடி தான் ஏ வரும், டிக்கு முன்னாடி தான் Q வரும், அதே மாதிரி ஓக்கு முன்னாடி தான் K வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போ ப்ரீவியஸ் லெட்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பேரலாக ஸ்கூல்லையும் எழுதிக்கலாம். ஸோ அப்போது 1 3 5. ஸோ இதிலலாம் நெக்ஸ்ட் லெட்டர்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். 2 4 6 இதிலலாம் ப்ரீவியஸ் லெட்டர்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். முடிஞ்சா சரி, அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெட்டரான எஃப்ஐ வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க, இம்மீடியட் நெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் டி. ஸோ அதே மாதிரி டி பாருங்கள், இம்மீடியட்டாக ப்ரீவியஸ் லெட்டர். ஸோ டிக்கு முன்னாடி யார், சி. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, சி இருக்குது. சிக்கு முன்னாடி யார், பி. ஓகேவா? ஸோ அடுத்து எஜுகேஷனில் பார்க்க போகிறோம். அடுத்து யூக்கு அடுத்தது தான் பார்க்கணும். அப்போ வி இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா UVW இல்லையா, நடுவில் உள்ள விஏ ஸ்கிப் பண்ணிட்டு W போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து சிஏ பார்க்குறப்போ ப்ரீவியஸ் லெட்டர் பார்க்கணும். ஸோ CBA. ஸோ இவங்க ஏஏ ஸ்கிப் பண்ணிட்டு பிஏ ஸ்கிப் பண்ணிட்டு ஏக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேசஸ்லையும் ஒரு லெட்டரை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ ஹச். ஸோ ஹச் கேஸில் என்ன பார்க்கணும், நெக்ஸ்ட்டை பார்க்கணும். ஸோ HIJ. கரெக்டா? ஐயை விட்டுட்டு ஜே போடணும். ஸோ ஓ கேஸில் என்ன பார்க்கணும், ப்ரீவியஸ் பார்க்கணும். ஸோ ஓக்கு முன்னாடி என்ன, அதுக்கு முன்னாடி எம். ஸோ என்னை விட்டுட்டு எம்மை சூஸ் பண்ணணும், எம். ஸோ இப்போவே அந்த ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஃபார்மேட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன லெட்டர் இருக்குது, ஏலேருந்து டி. ஸோ ஏக்கு வந்து என்ன லெட்டர் கன்சிடர் பண்ணணும், ஏ வந்து இங்கே மேலே உள்ள பார்த்துருக்கோம். ஸோ ஏக்கு வந்து என்னது, நெக்ஸ்ட்டை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ABCD. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, BC 2 ஸ்கிப் பண்ணிட்டு டிக்கு போயிருக்காங்க. அடுத்து டிக்கு ப்ரீவியஸ் லெட்டர். ஸோ டிக்கு முன்னாடி SRQ. ஸோ 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இடத்துலையும் 2 லெட்டர்ஸ்க்கு வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஓக்கு பார்க்கலாமா. ஸோ OPQR. ஸோ ஓக்கு வந்து என்ன பார்க்கணும், நெக்ஸ்ட் லெட்டர் தான் பார்க்கணும். கரெக்டா? ஸோ OPQR, PQ 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு R. எல்லுக்கு வந்து ப்ரீவியஸ் லெட்டர் பார்க்கணும், L. IJKL வருமா. ஸோ இதில் 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டா லாஸ்ட் லெட்டர் I. ஸோ இப்போ ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா. ஸோ அப்போ இங்கே ஸ்கூலில் என்னென்னு கோட் பண்ணும், TBJMRI. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏ, TBJMRI தான் ஆன்சர். ஸோ இங்கே என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்க லெட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்க பிளேஸில் உள்ள லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு செட்டுக்கு அடுத்த பின்னாடி வர லெட்டர்ஸையும் இன்னொரு செட்டுக்கு முன்னாடி வர லெட்டர்ஸையும் வந்து எடுத்திருக்காங்க. அதுலேயும் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, அதுலேயும் 0, 2 லெட்டருக்கு நடுவில் 0 கேப்பு, 1 கேப்பு, 2 கேப்பு, 3 கேப்பு, 4 கேப்புன்னு போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.